இன்டர்நெட்ல ரொம்பவும் வைரலா போய்க்கிட்டு இருக்க ஒரு நியூஸ்னா, அது நம்மளுடைய ட்வின்சன் ஜான்சன் அதாவது நம்மளுடைய ராக்க பத்தின ஒரு விஷயம் தான். இப்ப ரெஸ்லிங் வேர்ல்ட்லயே ஒரு ட்ரெண்டிங்கா போய்க்கிட்டு இருக்கு. அப்படி என்ன ட்ரெண்டிங்கா போய்க்கிட்டு இருக்குன்னா, நம்மளுடைய த ராக் WWE விலைக்கு வாங்கிட்டாராம். இதுதான் இப்போ போய்க்கிட்டு இருக்க ஒரு ரெஸ்லிங் நியூஸ்லயே ஒரு ட்ரெண்டிங்கான நியூஸா போய்க்கிட்டு இருக்கு. என்னடா நம்மளுடைய ராக் WWE வாங்கிட்டாரா அப்படின்னு கேட்டா, WWE அப்படிங்கிற ஒரு பிராண்டா வாங்கல. நம்மளோட டிகேஓ நிறுவனத்தோட ஒரு பார்ட்டா நம்மளுடைய ராக் அது இருக்கிறாரு. நம்மளோட ராக்கு டிகேஓ நிறுவனத்துல ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டரா நம்மளுடைய ராக் இருக்காரு. நம்ம டிகேஓ நிறுவனத்துக்கு கீழே தான் டபிள்யூவும் சரி நம்மளுடைய யூஎஃப்சியும் செயல்படுது. இதுக்கு நம்மளோட டபிள்யூக்கும் சரி நம்மளுடைய யூஎஃப்சிக்கும் சரி ஹெட் யாருன்னா அது நம்மளுடைய டிகேஓ தான். அந்த டிகேஓ நிறுவனத்தில் ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டரா நம்மளுடைய ராக் இருக்கிறாரு. இதனால நம்மளோட டபிள்யூன்னு சரி நம்மளுடைய யூஎஃப்சிலையும் சரி அதிக மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு அதிகமாகவே வாய்ப்புகள் இருக்கு. நம்மளோட ட்ரிபிள் ஹெச் மாதிரியே டபிள்யூல ஒரு சீரியஸான ஒரு கண்டிஷன் சரி இல்லை சுச்சுவேஷன்லையும் சரி ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு நம்மளுடைய ராக்குக்கு முழு அதிகாரமும் இருக்குது. இது டபிள்யூல மட்டும் இல்லை யூஎஃப்சிலையும் சரி சில முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு நம்மளுடைய ராக்குக்கு 100% உரிமை உண்டு. அதோட முதல் அத்தியாயம் தான் நம்மளுடைய டிகேஓ நிறுவனத்தில் இருக்கிற நம்மளுடைய போர்ட் ஆஃப் டைரக்டராக நம்மளுடைய ராக் இருக்கார். அதாவது நம்மளுடைய வின்ஸ் மெக்மன் எப்படி இருந்தாரோ அதே மாதிரியே ஈக்குவல் ரைட்ஸும் நம்மளுடைய ராக்குக்கு உண்டு. ஒரு விஷயத்த உங்களுக்கு ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன். அதாவது டே 1 பேப்பர்-வியூவில் நம்மளுடைய ராக் ரிட்டன் வந்து ஒரு டீஸ் பண்ணார். அதாவது நான் ஹெட் ஆஃப் த ட்ரைபிள், அதாவது எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, நான் எந்த ஹோட்டலுக்கு வேணும்னு போகலாம், எந்த பாருக்கு வேணுமாலும் போகலாம், ஆனால் அது உட்காந்து சாப்பிட்ற இடம் அதாவது ஹெட் ஆஃப் த ட்ரைபிள், நான் பெஞ்சில் தான் உட்காந்து சாப்பிடுவேன், அதாவது டேபிளில் தான் உட்காந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரியே இப்போ ஒரு ஹெட் ஆஃப் த ட்ரைபிள் யார் அப்படின்னு கேட்டால் 100% சொல்கிறது நம்மளுடைய ராக்கு தான். ஏன்னா அவரோட கெத்து என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய ராக்கு காட்டிட்டார். நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வேணால் சொல்லிக்கலாம், அதாவது டபிள்யூல நான் தான் ஹெட் ஆஃப் த ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் ரியல் லைஃப்பில் யார் ஹெட் ஆஃப் த ட்ரைபிள் அப்படின்னு கேட்டால் அது நம்மளுடைய ராக்கை 100% சொல்லலாம். நம்மளோட ராக்கு டிகேஓ நிறுவனத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்டாக இருக்கிறதுனால நம்மளுடைய டபிள்யூலையும் சரி நம்மளுடைய யூஎஃப்சிலையும் சரி மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வாய்ப்பு கிடைக்காத ரெஸ்லர்ஸ் எவ்வளோ பேர் இருந்தாலும் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அதிகமாகவும் வாய்ப்புகள் இருக்குது. டிகேஓ நிறுவனத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்டாக உங்களோட ராக் இருக்கிறத நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு உங்களோட கருத்தை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நண்பா.